வெல்கம் டு தமிழ் டெக் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க எக்ஸல் ஃபைலில் இருக்கிற ஒரு ஷீட்டில் இருக்க டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் ஷீட்ஸாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுதான் என்கிட்ட இருக்க டேட்டா. இதில் வந்து ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 50 எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் தனித்தனி ஷீட்டாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு ஷீட்டாக க்ரியேட் பண்ணி பண்ணலாம். பட் ஒரு 50-60 எம்ப்ளாயிஸ் இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். பட் 5000-6000 எம்ப்ளாயிஸ் இருந்ததுன்னா அதை வந்து மேனுவலாக ஃபில்டர் பண்ணி போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்துட்டு இதை வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இது வந்து டேபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டேட்டா டேப்பில் போயிட்டு கெட் டேட்டா ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஃப்ரம் டேபிள்/ரேஞ்ச் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் குவெரி எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நமக்கு பவர் குவெரி எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஷீட்டை நம்ம எத்தனை ஷீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னா 5 ஷீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்கு 5 டியூப்ளிகேட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எனக்கு 5 டியூப்ளிகேட் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, எத்தனை டிபார்ட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது? 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா, கஸ்டமர் சர்வீஸ், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஐடி அண்ட் சேல்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ இப்போது இந்த டேபிள் எல்லாத்தையும் வந்து நான் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி ரீநேம் பண்ணிக்க போகிறேன். டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்து ரீநேம் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ 5 டேபிள் நம்ம வந்து டியூப்ளிகேட் கிரியேட் பண்ணியாச்சு. அதோட நேமையும் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டேபிளாக போயிட்டு அந்த டேபிள் நேமோட டிபார்ட்மெண்ட்டை ஃபில்டர் பண்ணிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெச்ஆர்னு இருக்குது. ஸோ ஹெச்ஆர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அடுத்தது ஃபினான்ஸ் டேபிளுக்கு போயிட்டு ஸோ இங்கே ஃபில்டரில் ஃபினான்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும். அடுத்தது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு ஐடி. லாஸ்ட்டாக சிஎஸ். ஸோ இப்போ நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் க்ளோஸ் அண்ட் லோடில் கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டேப் நம்ம கொடுத்த நேமில் வித் தட் டேட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணது வந்து ஒரு டைனமிக் ஆப்ஷன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி டேட்டாவில் போயிட்டு நான் புதுசாக 2 எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மற்ற ஷீட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஐடியில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தனா அந்த நியூ எம்ப்ளாயி ஆட் ஆயிரும். அதே மாதிரி ஹெச்ஆரில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்ஆரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தனா அந்த டேட்டாவும் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டு இந்த கடைசியாக ஆட் பண்ண 2 எம்ப்ளாயும் இப்போ டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவும் ஆகிடும். ஓகே, ரிமூவ் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஐடியில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணால் அந்த லாஸ்ட்டாக ஆட் பண்ணது ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் யூஸ்ஃபுல்லான டெக்னிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.